45:17 பாஸ்டர். 45:17 45:17 சுற்றி எங்கள் சர்ச்சில் அதிகாலைகளை முழங்கால். 45:17 நீங்களே கணக்கு போட்டுங்க, கால்குலேஷன் பண்ணிக்கங்க. ஏறக்குறைய 10 முறை சுற்றுறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நேர் முழங்கால். மாதத்தில் மாத்திரம் இந்த முழங்கால் 5 கிலோமீட்டர் நடக்குது. இப்போ சமீபத்தில் பார்க்குறேன், கொஞ்சம் பலவீனம் தான், எனக்கு கொஞ்சம் பலவீனம் தான். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சரீரத்துக்காக பலவீனம் தான். இப்போ பார்த்தா என் முட்டி இங்கேருந்து இங்கே விலகி இங்கே வெளியில் நிற்குது. சில ஆட்கள், சில சகோதரர்கள், சில நர்ஸுங்களாக இருக்காங்க, அவங்க பர்சனலாக சில டாக்டர்கள் கேட்கும்போது, நீங்கள் இப்படியே நடந்தீங்கன்னா உங்கள் மூட்டு இப்படி விலகி போயிடும் பிரதர்னு சொன்னாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்குவார். நான் முழங்காலில் சர்ச்சில் அதிகாலையில் நடக்கிறத பார்த்துட்டு, நேரு முழங்காலில் நடக்கிறத பார்த்துட்டு, எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா 70 வயசு, அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. வாலிப பசங்க கூட வரமாட்டானுங்க, 70 வயசு அவருக்கு. அவங்க மனைவி 40 வயசு இருக்கும்போது செத்து போயிட்டா. மனைவி அடக்கம் பண்ணிட்டு அவருக்கு ஊர் நாமக்கல். அவருக்குன்னு ஒரு 3.5 சென்ட் ஏதோ ஒரு சென்ட்டு ஒரு சாலை போட்டுக்கலான்னு சாலை போட்டிருக்கும் போது அவங்க ஒரே மக, அப்பா என்ன பண்ற, கூடாரம்மா, அப்பா சாலை போட்டுக்கிறம்மா, இது அம்மா பேர் தான். ஆமாம், அப்படின்னா எனக்கு தான் சொந்தம், நீ காலி பண்ண. துரத்தப்பட்ட ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 13 ஆண்டு காலமாக கொஞ்சம் தம்பியுடைய வீட்டில் இருந்தார். தம்பி குடும்பத்தில் சலசலப்பு, என்னால் இதுக்கு தம்பி குடும்பத்தில் சலசலப்பு. கொஞ்சம் இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனார். இப்படி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக போய் கடைசியில் பார்த்தார். கோயம்புத்தூரில் போனார். ஏறக்குறைய ஒரு வாட்ச்மேன் வேலை எல்லா வேலையும் செஞ்சு இப்போ 70 வயசு ஆனதுனால உனக்கு செக்யூரிட்டி வேலை கிடையாதுன்ட்டாங்க. எங்கள் சர்ச்சில் அவர் வராரு. எங்கள் சபையில் சர்ச்சு மட்டும் மாதம் 25,000 ரூபா வாடகை கட்டுறேன் மாதம். ஆனால் மக்கள் கொடுக்குறது 5,000 ரூபா. எப்படி கட்டுவேன், ஏது நடக்கும் எனக்கு தெரியாது. எழுப்புதல் கூட்டம் எல்லாத்துக்கும் ஓடுறேன். என் மனைவிக்கு 1.5 வருஷம் மேலே ஆச்சு. அவளுக்கு பிறந்தநாள் கூட எதையுமே வாங்கி தரல, ஒரு சேரீ கூட வாங்கி கொடுக்கல. அப்படி நல்ல கணவன். என் பிள்ளை முதல் பிறந்தநாள் எல்லாரும் வந்து சொன்னாங்க, பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணணுன்னு பார்த்தாங்க. என் மகளுக்கு ட்ரெஸ் எடுத்து தரல. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விதவைகளுக்கு அனுப்புகிறேன். ரோட்டில் உள்ளவங்களுக்கும் 50 குஷ்டரோகிங்க இருக்காங்க, தொழுநோயாளிகள், மூக்கு அழுகி, கை அழுகி, கால் அழுகி. அந்த 50 பேர்த்துக்கு சாப்பாடும் ஏறக்குறைய மாதத்தில் 500 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறேன். எங்கள் அப்பா கேட்குறாரு, ஊருக்கெல்லாம் சோறு போடுறான், பெத்த அப்பனுக்கு சோறு போட மாட்டான். அப்படியே நாமத்து நிமித்தம் நான் நிந்திக்கப்பட்டேன். இப்படியெல்லாம் ஊடிட்டு இருக்கிற இந்த மனுஷன் என் ஊழியத்தை, நான் இப்படி செய்கிற ஊழியத்தை பார்த்தபோது அந்த 70 வயசு ஐயா நான் சபைக்கு வந்த நாள்லேருந்து திடீர்னு ஒரு மாதத்தில் திடீர்னு 6,000 ரூபா கொடுப்பார். அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து 10,000 ரூபான்னு கொடுப்பார். அடுத்து மறுபடியும் பெட்ரோலுக்கு 1,000 ரூபா அப்படின்னு கொடுப்பாரு. எங்கள் வாலிப பசங்க கூட செய்யாததை அவர் செய்கிறாரு. என்ன ஏன்ப்பா இதை கொடுக்குறீங்க? எங்கள் அம்மாவுக்கு சமீபத்தில் கேன்சர். அந்த கேன்சர்னால ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா கிட்ட 48,000 ரூபா கேட்டிருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்தில். ஆனால் எங்கள் அம்மா என் பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த ஒட்டஞ்சத்துக்கு 48,000 ரூபா கொடுக்குறது கூட என் பையன் வழி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க எங்களை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஏறக்குறைய 6-8 மாதம் கடந்து போச்சு. எங்கேயோ சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் அத்தை கிட்ட எல்லாத்தையும் வழி தாங்க முடியாமல் கொட்டி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு செய்தி வருது, என்னன்னா அம்மாவுக்கு இப்படி இவ்வளோ வழின்றாங்க, ஏன் சுபாஷ்? அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் ஒன்று அம்மா என்ன சொன்னாங்க, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஊழியம் ஓடுறான், அவனுக்கு நிறைய தேவை இருக்குது. உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு தான் எதுவும் விதைக்க மாட்டாங்க பாஸ்டர். நீங்கள் உண்மையாக ஓடுறதுனால உங்களுக்கு பெருசாக யாரும் செய்ய மாட்டாங்க, அப்பா செய்வார். மாதம் மட்டும் இந்த சின்ன மனுஷன், நான் உடனே கேட்குறேன், என் கூட பாஸ்டர் ஜான்சன் வந்திருக்காங்க, அவரை கேட்டி நான் சொல்லுவார். நான் உடனே ஆண்டர்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மா இதை செய்தி சொல்ல, ஒரு 48,000 ரூபா கொடுக்கறது கூட டெபாசிட் பண்ண ஒரு
பேங்க்ல கூட இல்லாத ஒரு வக்கில்லாத ஊழியக்காரனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இல்லை. என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, எங்கள் அம்மா உடனடியே பிடிச்ச அம்மா அப்பா பார்த்துக்குவார் வாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அடையாருக்கு கூப்பிட்டு போகிறாம்மா. அடையார் கூப்பிட்டு போகிறான். அவங்க உடனே அட்மிட் பண்ணுங்கன்றாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் மரண பயம், அவங்களுக்கு ஒரு பக்கம். நான் உடனே ஆண்டர்கிட்ட கேட்குறேன், ஆண்டர் என்ன செய்யணும்? உடனே ஒரு பாஸ்ட் உடுமலைக்கு ஒரு பாஸ்ட், பிரதர் நான் இந்த நிலைமையில தான் இருந்தேன், சிஎம்சிக்கு போங்க கண்டிப்பாக சுகம் ஆகிடும், தயவு செய்ய போங்க. நான் உடனே அங்கே இருக்கிற ஒரு பாஸ்ட்டை வச்சு விசாரிக்கும் போது அங்கே ஒருத்தர் சொல்லிட்டாரு, பிரதர் அம்மா அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 8 மாதம் ஆச்சு. அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் அடித்தேன், இந்த பேஷண்ட்டு இந்த ஆள் அவங்க மகன் இப்படி பாஸ்டர்னு பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. அப்படியா? உங்கள் மனசை கல்லாக்கிங்க. என்னன்னு கேட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரசங்கம் பண்ணணும், 11:30 மணிக்கு நான் பிரசங்கத்தை தியானித்து ஜெபம் பண்ணிருக்கேன். காரில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, அம்மா 3 மாதம் தான் இருப்பாங்கன்னு அப்போவே சொல்லிட்டாங்க. அம்மா 8 மாதம் இருக்கிறது பெரிய ஆச்சரியம். தயவு செஞ்சு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்ற முடியாதா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க. உடனே அதை பாச சொல்கிறாரு, பிரதர் உங்கள் ஜெபம் எங்களுக்கு தெரியும், ஆண்டு நிச்சயம் அம்மா விட மாட்டார், நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், நான் யாருக்கிட்டையும் இந்த நியூஸை பெருசாக சொல்லலை, என்னுடைய ஐக்கியத்தில் உள்ள ஊழியர்களை தவிர. ஆனால் எல்லாரும் அங்கங்கே ஊழியக்காரங்கள் எல்லாரும் வேகமாக எல்லாரும் வந்து எப்படி எனக்கு ஒரு திடீர்னு ஒரு பாஸ்ட், பிரதர் என்ன ஆமாம் இப்படி ஆமாம் ஏன் சொல்லலை? இல்லை பாஸ்ட் நம்ம கஷ்டம் எதுக்கு? உடனே அவர் நோ, உடனே ஒரு 5,000, இப்படி ஒரு 10,000, இப்படி ஒவ்வொரு ஆட்களும் அங்கங்கே இருந்து. ஏன்னா எங்களுக்கு அகஷன், எங்களுக்கு தகப்பன்மார் மோகன் சின்ன ஒவ்வொரு தாசில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெரியுமா, உங்கள் கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தான் வளர்கிறேன், அப்படி தான் வாழ்கிறேன். அப்போ இந்த நிலைமையில் எல்லாரும் எனக்கு ஆண்டர் கிருபையில் எங்கள் அம்மாவுக்கு 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க சென்னையில். நான் உடனே அவங்கள என்ன செய்யிட்டு ஆண்டவர் லீட் பண்ணுறாரு, போ சிஎம்சியில் ஜாயின் பண்ண. உடனே சிஎம்சியில் போய் சேர்க்குறேன். அவன் நினைக்கும் போதெல்லாம் பிடுங்குறாங்க 15,000 20,000. எனக்கு அப்படியே அழுக. ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும், 10 ரூபாயெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வாடகை கொடுக்குறது கஷ்டம். என்ன ஆண்டவர் நான் நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், யாருக்கும் ஆண்டவர் சொல்கிறேன் நான் நடத்துவேன். நான் உடனே ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டர் கிருபையில் எப்படி தான் நடந்துச்சது இல்லை, 1.25 லட்சம் 2 லட்சம் பக்கம் கிராஷ் ஆகிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு முடி போயிருந்தாங்க, பொழைக்க வைக்க முடியாதுன்னாங்க. ஆனால் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்காக நான் முழங்கால் இங்கே அழுதுட்டுருக்கிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் முதல்ல அவங்க ஸ்கேன்ஸ் பண்ணி ரிப்போர்ட் வர்ற வரைக்கும், ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்கக்கூடாத அற்புதங்களை செய்கிறவர் இல்லவா, அற்புதம் செய்யுங்கன்னு நான் என் முழங்காலில் என் சர்ச்சில் முழங்காலில் அழுதுகிட்டு இருக்கிறேன். எனக்கு திடீர்னு 4 மணிக்கு ஒரு ஃபோன், பிரதர்னு சொல்லி பாஸ்ட்டு கூப்பிட்றார். என்ன அப்படின்னு கேட்டேன். வேலூர்லேருந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன தெரியுமா அம்மாவுக்கு 4வது ஸ்டேஜ்னு சொல்லி ரிப்போர்ட் அங்கே இருந்துச்சுல்ல, ஆனால் என்னன்னு தெரில, இந்த 2 வாரத்தில் நோ ட்ரீட்மெண்ட் இல்லாமையே ரிப்போர்ட் பண்ணி பார்த்தா ஸ்டேஜ் 2ல நிக்குதாமா. 4ங்கிறவன் எப்படியா 2? அவரால் எல்லாவற்றையும் அடக்கவும் முடியும். ப்ரூஃப் வச்சு சொல்றேன் பாஸ்டர், ப்ரூஃப் வச்சு சொல்றேன். அப்ப நம்ம செய்ய வேண்டியது பலத்த சத்தம். எங்க அம்மா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண, எங்க அம்மாவுக்கு முடி மட்டும், ஆண்டவரே உங்கள் சித்தெல்லாம் ஒரு மயிர் கூட விழாது, முடி மட்டும் எங்கள் அம்மாவுக்கு விழுந்துச்சு. நல்லா ஊழியக்காரன் இல்லைன்னு அழுதுச்சு. இன்னைக்கு எங்கள் அம்மா முடியோட தான் இருக்காங்க. எங்கள் அம்மா முடியோட தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அவங்க இன்னைக்கு திருப்பூர்லேருந்து இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஏறிடுவாங்க மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு. ஏன்னா டாக்டர் செக் பண்ணாங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு பிசுறு இருக்கான்னு ஸ்கேன் பண்ணுறதுக்காக இப்போ போகிறாங்க. நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஓடுற எனக்கு அந்த ஐயா 10,000 5,000ன்னு அந்த வயசான ஐயா கொடுக்கும்போது அந்த ஐயாவை கிட்ட வாங்கவே இல்லை. போங்க என்ன, அவர் என்னை பிடிச்சிட்டு, இல்லை இது அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு, இதுக்கு அது பெரிய சாட்சி. நான் ஒன்றை கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கயான்னு கேட்டேன். அந்த 70 வயசு என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு செக்யூரிட்டி வேலைலாம் கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறீங்க? திருப்பூரில் இருக்கிற கம்பெனியில் கக்கூஸ் கழுவுறேன், பாத்ரூம் கழுவுறேன். ஐயா உங்களுக்கு பாத்ரூம் கழுவுறதுனால வாரம் எனக்கு 1,500 2,000 கொடுப்பாங்க. அப்போ இத்தனை காசையும் சேர்த்து வச்சுட்டு நான் அப்பப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணால் அவர் என்ன சாப்பிட்றீங்க? கீரை, என்ன உப்புமா, எனக்காக ஒரு நாள் நல்லா பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதானே, அது எதுக்கு கழுத? அப்போ எல்லா காசையும் சேர்த்து வச்சு
நான் எவ்வளோ வருஷம் இருப்பேன்னு தெரியாது. நீங்கள் அங்கங்கே தேசமாக மாவட்டமாக என்னால் இதுதான் செய்ய முடியும். அந்த விதைக்கிற மனிதன்தான் 70 வயசு இந்த படியை இப்படி தான் ஏறுவார். அந்த விதைக்கிற மனிதன் தான் 45க்கு 17 முழங்காலில் ஒரு முறை முழங்காலில் கஷ்டப்பட்டு நேர் முழங்காலில் நடந்து வந்து இங்கே உட்காருவார். நான் அவரை பார்த்து கேட்குற விஷயம், இந்த வயசில் ஏன் நடக்கிறீங்கப்பா, இந்த வயசில் ஏன் நடக்கிறீங்க? அவர் ஒரு டைம் என்கிட்ட வந்தார், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜெப குறிப்பு, இந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம், தேவைக்கான ஜெபம். இவர் ஒரு டைம் வந்தார், நான் எதுக்காக ஜெபம் பண்ணுப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு. அவர் பேர் நோவா. அந்த பரிசுத்தவனை கனப்படுத்துறதுக்கு யோசிக்க விரும்பல. நோவா இன்னைக்கு வந்தீங்கன்னா என் சர்ச்சில் அவரை பார்க்கலாம். அவரை செத்தா கூட அடக்கப்படுறதுக்கு என்ன பண்றது தெரியல. அப்படிப்பட்ட ஆளுநர் தான் வச்சுட்டு முடியாது சார். அந்த மனுஷன் என் கூட நிற்கிறாரு. அவர் என்கிட்ட ஜெப குறிப்பு வந்தார். நான் உங்களுக்காக என்னப்பா ஜெபம் பண்ணும், முந்தி மாதிரி 2:45க்கு 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சுருவேன், 3:30 மணிக்கெலாம். நானும் என் தம்பியும், எனக்கு 70, அவனுக்கு 67 78. ஃபஸ்ட்லாம் 2 மணி நேரம் நேரம் முழங்கால நிற்பேன். ஆனால் இப்போ எனக்கு 3/4 மணி நேரம் கூட நிற்க முடியல. 3/4 மணி நேரம் கூட நிற்க முடியல. என் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். பேசலாம் நேரம் இல்லை. ஆவியானவர் செயல்பட வேண்டியதை செயல்படுத்திட்டார் நான் விசுவாசிக்கிறேன். இதோட நிறுத்த விரும்புகிறேன். அப்போ தேவ பிள்ளை சத்துவத்தை 70 வயசுள்ள ஒரு மனுஷன் இழக்காம இருப்பான். நான் ஜபத்தில் 70 வயசுள்ள மனுஷன் சத்தத்தை அடக்காம இருப்பான். 70 வயசுள்ள மனுஷன் சத்துருவின் திட்டத்தை மேற்கொள்ள விடாம அவர் ஜெபிக்கிற ஜெபலாம் எனக்கு ஆயுசு கொடுங்க இது கொடுங்கலாம் ஜெபிக்கல. ஒன்று தான் ஜெபிக்கிறார். என்ன தெரியுமா? எங்கள் திருப்பூரில் இருக்கிற 9 தாலுக்காவை தாங்க ஆண்டவரே திருப்பூரில் 9 தாலுக்காவை தந்துருங்கப்பா. என்ன திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, அவினாசி, காங்கயம், ஊத்துக்குழி, ஆண்டவரே மடத்துக்குளம், உடுமலை, பல்லடம், தாராபுரம், ஆண்டவரே தாலுக்காவெல்லாம் தந்துருங்கப்பான்னு அந்த மனுஷன் முழங்கால அழுவார். ஆவியானவர் யாரையும் அசைக்க விரும்புகிறார். ஆவியானவர் இருக்கிற சில பேர் அசைக்க விரும்புகிறார். சில பேர் அசைச்சிட்டார், சில பேர் அசைக்க விரும்புகிறார். பிரதர், தம்பி, பாஸ்டர், என் அண்ணனுங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, என் தகப்பன் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஏதாவது செய்யணும் சிஸ்டர், ஏதாவது பண்ணணும் பிரதர். இப்படியே பார்த்துட்டு தேவை காரியனே ஓடிடாதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பட்ட சிலுவை ரத்தம் இன்னைக்கும் அது துடிச்சுக்கிட்டு இருக்கு. போங்க, ஊழியக்காரங்க எங்க கூட்டாலும் எழுப்புதலா போங்க. எந்த காரியமா நீ பாஸ்டிங் நான் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வருவேன் சொல்லுங்க.